Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா லெஹங்காவுக்கு ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். லெஹங்கா ஸ்கர்ட்ல வந்துட்டு அவங்க ரெடிமேட்ல தைச்சே தான் கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். பட் ஆனா அவங்க கொடுக்கிறது வெறும் மெட்டீரியல் மட்டும் தான். உள்ள லைனிங் இருக்காது. அதே மாதிரி ஹைட்டும் வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட அளவு ஒரே ஹைட் தான் கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம வந்துட்டு நம்மளோட அளவுக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சு தைக்கணும். இல்ல கட் பண்றோமோ அது என்ன பண்றோமோ அதை பண்ணி தைச்சுக்கணும். உள்ள வந்துட்டு லைனிங் வச்சு தைக்கணும். அதுதான் லெஹங்காவுல நம்ம ஸ்கர்ட்ல தைக்கிற வேலையே. சோ இதோட அளவு பாத்தீங்கன்னா லைனிங் அளவு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்க பாவாடையோட அந்த லெஹங்கால ஸ்கர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கர்ட்டோட உயரம் அகலம் அது வந்து அளவு எடுத்துக்கணும். அப்புறம் டாப்புக்கு அவங்களே துணி கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மொத்த துணியோட அளவு எத்தனை இன்ச் இருக்கு, அதாவது எத்தனை மீட்டர் இருக்கு அதை பொறுத்து நீங்க மொத்தமா அளவு சொல்லணும். இப்ப கஸ்டமர் வந்துட்டு லெஹங்கா கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு கேட்டாங்க எவ்வளவு துணி எடுக்கணும் அப்படின்ட்டு. நாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப இவங்களுக்கு வந்துட்டு 3.5 மீட்டர் எடுத்திருக்கு. ஸ்லீவ் வந்துட்டு எல்போ ஸ்லீவ் அப்படிங்கறதுனால 3.5 மீட்டர் வரைக்கும் எடுக்க சொல்லியாச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு 10 சென்டிமீட்டர் வந்துட்டு எச்சா இருந்தாலும் தப்பு இல்லை, பட் பத்தாம போயிடக்கூடாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்துட்டு லைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பீஸ்ல தான் நம்ம வந்துட்டு டாப்புக்கு லைனிங் கட் பண்ணோம். இப்போ இது ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுற ஐடியாவே இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் வந்துட்டு சரி இது நம்ம போடலாம் அப்படின்ட்டு தான் டாப் கட் பண்றது மட்டும் தான் நான் ஃபுல்லா காட்டியிருந்தேன். சரி இது வந்து ரொம்ப ஈஸியான தானே ஸ்கர்ட்டு, அதனால சொன்னாவே புரிஞ்சுக்கும். ஏன்னா இது ரொம்ப வெட்டுற வேலைலாம் அதிகமே கிடையாது. சொன்னாவே புரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு தான் நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கட் பண்ணியிருக்கோம் எப்படி அளவு வச்சிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி தேய்ங்க. இப்போ வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி அளவு எடுத்துட்டு இது வந்து அவங்க பாடியிலேயே தான் அளவு எடுத்திருக்கு. சின்ன பொண்ணுக்கு தான். ஸோ அவங்க பாடியிலே அளவு எடுத்தாச்சு. ஸோ ஸ்கர்ட்டுக்கு நம்ம நார்மலா உயரம் பாவாடையோட உயரம் எவ்வளவு இடுப்பு எவ்வளவு இவ்வளவுதான் எடுப்போம், வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ அவங்க ஸ்கர்ட்டோட இறக்கம் வந்துட்டு 39 இன்ச்சு, இடுப்பு அகலம் வந்துட்டு 33 இன்ச்சு. இப்போ இதுல நான் எப்படி வந்துட்டு துணி வந்து அகல வச்சிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ என்னால வீடியோல ஃபுல்லா அந்த ஸ்கர்ட்டோட லென்த் காட்ட முடியாது. ஸோ கீழே இருக்கிற அளவு வந்து நம்ம அந்த டேப் வச்சு காட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. மேல வந்துட்டு மொத்தத்துக்கு அதாவது மேல ஜாயின் பண்றதுக்கு ஒரு அரைஞ்சு தேவை இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் சேர்த்து நான் பாருங்க கீழே வந்துட்டு 40 இன்ச்சுக்கு உயரம் எடுத்திருக்கோம். ஸ்கர்ட்டோட உயரம் வந்துட்டு நான் 39 இன்ச்சு தான் எடுத்திருந்தேன். சோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து 39.5 இன்ச்சு. அவங்க இன்னொரு அரைஞ்சு சேர்த்தியே விட்டுருக்காங்க. ஏன்னா நல்ல கால் வந்து கீழே ஃபுல்லா இருந்தா தானே அது நல்லா இருக்கும் லெஹங்கா, அதனால ஒரு அரைஞ்சு சேர்த்தியே விட்டுருக்காங்க. அப்ப அதுக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்காங்க. பாருங்க 42 இன்ச்சுக்கு மொத்தமா நம்ம வந்து லெஹங்காவோட லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கோம். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப துணி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், சின்னதா கூட மடிச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே அகலம் பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த துணியோட அகலம் எவ்வளவோ அது வரைக்கும் விட்டாச்சு. பாருங்க இதுதான் கரை பீஸ். ஸோ அவ்வளோ அகலத்துக்கே விட்டாச்சு. இன்னும் அகலமா இருந்தா நல்லா தான் இருக்கும், பட் நமக்கு துணி வந்து பத்தாது இல்லைங்களா, இருக்கிற துணியே இவ்வளோ அகலம் தானே. ஸோ அதனால இருக்கிற அகலத்தை நம்ம அப்படியே வச்சுட்டோம். இடுப்பு எப்படி கட் பண்ணிருக்கு அப்படின்னு காட்டுறேன். கட்டோட இடுப்பு அகலம் பாத்தீங்கன்னா நம்ம அளவு அதாவது அளவு எடுக்கிற இல்லைங்களா அது தேவையில்ல. ஏன்னா லெஹங்கா வந்து நல்லா அகலமா கொடுத்துருப்பாங்க. அந்த லெஹங்காவோட அகலத்துக்கு தான் நம்ம இடுப்புக்கு லைனிங் வைக்கணும். ஏன்னா இடுப்பு கிட்ட ஜாயின் பண்ணிடுவோம், இந்த இடத்துல மட்டும் தான் ஜாயின் பண்ணுவோம், கீழே எல்லாம் வந்துட்டு தனித்தனியா தான் இருக்கும். அதனால இடுப்போட அகலத்துக்கே நம்மளுக்கு துணி வேணும். அதனால நம்ம லெஹங்கா ஸ்கர்ட்ல எவ்வளவு அகல இடுப்பு இருக்கோ அதே அளவு பிளஸ் தைக்கிறதுக்கு இங்க நீங்க 1 இன்ச்சு தள்ளி உள்ள விட்டுட்டு தைச்சாலும் சரி, அரைஞ்சு விட்டுட்டு தைச்சாலும் சரி. ஸோ எக்ஸாக்ட் அளவுல இருந்துட்டு நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இப்போ எவ்வளவு மொத்த அளவு வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க நம்ம தைக்கிறதுக்கு அரைஞ்சு விடுறோம் பாருங்க, இதை தள்ளி தான் பார்க்கணும். 12.25 இன்ச்சு வச்சிருக்கு. இப்போ 24 இன்ச்சு வரும். நாங்க என்ன பண்ணுவோம் தைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு மட்டும் தான் விடுவோம். ஸோ வந்துட்டு 11.25 இன்ச்சு நம்மளோட இடுப்பு சுற்றளவு இருக்கும். இது வந்துட்டு நம்மளோட ஸ்கர்ட் எவ்வளவு அகலமோ அதே அளவுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம். தைக்கிறதுக்கு வந்து அரைஞ்சு தான் விட்டுருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்க தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு வேணும்னு நினைச்சீங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இடுப்பு கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இவ்வளவு அகல தேவையில்லை நம்மளுக்கு. வந்து லைட்டா ஒரு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பெண்ட் பண்றது ரொம்ப அப்படியே எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு இல்லைங்க. இப்போ வந்து எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மொத்த ஒயர் இருக்கு இல்லைங்களா மேல வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 20 இன்ச்சு வரைக்கும் நீங்க அந்த பெண்ட் கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா நார்மலாவே இந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு வந்துட்டு ரொம்ப அகலம் தான். அந்த பொண்ணோட சுற்றளவோட கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சுக்கு மேல அகலமா தான் இருக்கு. அதனால அவ்வளவு அகலத்துக்கும் இங்கேயும் துணி வச்சீங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. உள்ள ரொம்ப அகலமா இருக்கிறப்ப போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஸோ அதனால லைட்டா பெண்ட் பண்ணிக்கலாம்.
வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணிருக்கோம், 20 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டு அது வரைக்கும் லைட்டா ஒரு பெண்ட் பண்ணியிருக்கோம். அது அந்த பெண்ட் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுதான் நாங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சு விட்டா போதும். ஏன்னா லெஹங்கா பாத்தீங்கன்னா மேல இடுப்பு பக்கம் அகல கம்மியாவும் கீழே வர வர நல்லா அகலமாவும் இந்த அம்பர்லா கட்டிங் மாடல்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லைனிங்கும் கட் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளவுதாங்க, ஸ்கர்ட் கட் பண்றதுல வேற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்க, இதுதான் வந்து மேல லெஹங்காவோட பீஸ். ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஒரு பக்கம் இப்படி ஓபனா கொடுத்துருப்பாங்க. கீழே நான் வந்து இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ரொம்ப சூப்பரா ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது நல்லா டார்க் ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலரு. அதுக்கு வந்துட்டு உள்ள கோல்டு, பிங்க், அப்புறம் லைட் பிங்க், இந்த கலர்ல வந்துட்டு ஃபிளவர், லீஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து இதை தைக்க போயிடலாங்களா? இப்போ பாருங்க, ஸ்கர்ட்டுக்கு லைனிங் எப்படி உள்ள வைக்கிறதுன்னு தைச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, 2 பாட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நல்லா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டு தையல் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேல் சைடு பெல்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அப்படியே பெல்ட் மேலே தான் வச்சு அமுத்துறேன். அதனால் நான் 1 இன்ச் அளவுக்கு துணி வந்து மடித்து ஒரு தையல் ஒன்று அடிச்சுக்கிறேன். பாருங்கள், ஸ்கர்ட்டை எடுத்துகிட்டு உள் பக்கமாக வச்சுருக்கிறேன். இது வந்து மேல் பக்கம், இது வந்து உள் பக்கம். இப்போ இதை வந்து மடிச்சடிச்சு பார்த்தீங்களா, அது வந்து உள் பக்கம் போகிற மாதிரி இது இப்படி வச்சு தையல் அடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ இது வந்து நமக்கே இப்படி மடித்து அடிச்சு விட்றது தான். நாளைக்கு 10 இறக்கம் இப்போ வேணுங்கிறப்ப இதையும் பிரித்து விட்டுக்கிற மாதிரி கேட்டாங்க. அதனால் நான் இப்போ இப்படி அடிக்கிறேன். நாளைக்கு பிரித்து விட்டாலும் இது மேலே பிசுறு வராமல் இருக்கும்ல, அதுக்கோசரம் மடித்து ஒரு தையல் அடிச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே மேலே வச்சு இன்னொரு தையல் ஒன்று அடிச்சிடுறேன். இந்த துணி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அங்கங்கே ஒரு ஃப்ளீட் லைட்டாக வச்சு விட்டோம்னா அது இங்கே வரப்பு சரியாயிக்கும். இதையே வந்து கொஞ்சம் தூரம் இந்த ஓப்பன் விடுவோம்ல, அந்தளவுக்கு மடிச்சு அடிச்சு விட்றேன். இப்போ வந்து மேல் துணி பட்டி இருக்கு, இடுப்பு பகுதி பார்த்தீங்களா, அதை வந்து இந்த அளவுக்கு வந்து அப்படியே உள்ள மடிச்சு விட்றேன். ஃபுல்லாக இதை சின்னதாக தான் இருக்கேன். மொத்தம் ஏற்கனவே 39 இன்ச்சு தான். அதனால் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி மடக்கி அடிச்சு தர சொன்னாங்க. அதனால் இந்த பட்டியை மடக்கிட்டு கீழே மடிச்சு அடித்தா தான் உயரம் சரியாக இருக்கும். இப்போ பாரு, சைடு ஓப்பனுக்கு ஒரு 4 இன்ச்சு மட்டும் வச்சா போதும். பாரு, இந்த 4 பீஸு தனியாக ஒட்டுக்கத்தை வச்சு தைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தைச்சுட்டா போதும். அப்புறம் மக்கிய தனித்தனியாக பிரித்து தையல் அடிக்கணும். பாரு, இந்த 4 வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணணும். உள்ள லைனிங் வந்து மடிச்சு அடிக்கணும். இப்போ 4 இன்ச்சு பக்கமாக இருக்குது. இப்போ வந்து இது 2 இன்ச்சு அளவுக்கு வச்சு அப்படியே மடித்து அடிச்சு விட்றேன் நான். அதுக்கு வந்து இந்த துணி பூரா உள்ளே மடச்சி விட்டுறணும். இது ஒரு ஃபஸ்ட்டு இது ஒரு மடக்கு மடக்கிட்டு அப்படியே இன்னொரு மடக்கு, அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்கர்ட்டினுடைய உயரத்துக்கு கரெக்டாக இருக்கும். துணி அதிகமாக விட்டோம்னா அந்த ஸ்கர்ட்டு மேல் துணி பிரித்து விட்றப்ப இதையும் வேணும் பிரித்து விட்டு சேதி பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கோசரம் தான் உள்ள துணி உண்டுன்னு விட்றேன். தேவையில்லை, அது சரியாகுதுன்னா இது அப்படியே வச்சு வந்துட்டு போகுது. இப்போ பாருங்கள், நான் இப்போ லைனிங் வந்து தனியாக தைக்கிறேன். மடிச்சு அடிச்சுக்கலாம். அந்த இதை வந்து உள் பக்கமாக வச்சுட்டு தையல் அடிக்கிறேன். இப்போ ஜாயின் ரெண்டு ஒரே பக்கம் வர மாதிரி வந்துடும். இதோட கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு எடுத்துக்கலாம் வெளியே. இப்போ வந்து மேல் துணியில் வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ரெண்டு தனித்தனியாக ஜாயின் பண்ணுறப்ப லைனிங்கை வந்து கீழேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேல் துணி வந்து மேலேருந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அந்த இடத்துல. கீழே முடிக்க வரப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே தைச்சிடலாம்.
இப்போ பாருங்க ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைனிங் அப்படியே உள்ளது திருப்பணும்னா உள் பக்கம் பார்த்த மாதிரி லைனிங் ஜாயிண்ட் எல்லாம் உள்ளே போயிடும். அவ்வளோதான் தைச்சி லைனிங் வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே திருப்பிடுறேன், கடையை திருப்பிடுறேன். அவ்வளோதான், ஈஸியான வேலை தான் இது. இப்போ ஒரு நாடா ஒன்று போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. பாருங்க நம்ம வந்துட்டு லெஹங்கா தைச்சு முடிச்சாச்சு. கீழே ரொம்ப அகலமா இருக்கா, அதனால என்னால எப்படி ஃபுல்லா காட்டுறதுன்னு தெரியல. மிஷின் மேல போட்டாலும் பாதியா தான் போட முடியும். அதனால உங்களுக்கு கீழே வச்சு காட்டியிருக்கேன். கீழே இடுப்புக்கு பாருங்க நம்ம வந்து நாட் கொடுத்துருக்கோம். நாட்டுக்கு வந்துட்டு நம்ம பிளவுஸுக்கு பின்னாடி நாட் வச்சு தைப்போம் இல்லைங்களா, அந்த ரோப்பு அதே தான் கொடுத்துருக்கு. ஆனா டபுளா கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வந்து சிங்கிளா இருக்கிறப்போ கட்டுங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியா இருக்கணும்ல. அப்புறம் துணியும் வந்து இதுல நாங்க எதுவுமே கட் பண்ணல, அப்படியே மடிச்சடிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து பிரிச்சு விடுற மாதிரி இருந்தா வேணும் அப்படின்னு சொன்னதுனால எதுவுமே நாங்க கட் பண்ணவே இல்லையா, அதனால இதுக்கு உண்டான துணியே கிடையாது. ஸோ அதனால அந்த ரோப்பையே நாங்க ரெண்டா வச்சிருக்கோம். அப்ப நல்லா ஹெவியா இருக்கும் இல்லைங்களா. நான் கண்டிப்பா லெஹங்கா ஃபுல்லா தைச்சு முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு போட்டுட்டு அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸ் பார்த்து நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.